இல்ல நீங்க அப்படி அழைப்பு விட்டா அழைப்பு விடலைன்னா அப்படின்னு இல்ல. நீங்க அந்த மாதிரி டக்குன்னு ஒருத்தரை பேசுறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கேள்விகளை முன்வைக்கிறது கொஞ்சம் நல்லா யோசிச்சு முன்வைங்க. அப்படி பிளண்டா நீங்க அப்படி கேட்கறதுனால அது ஒரு அவதூறு மாதிரி இருக்கு. எனக்கு அது சரியா இல்லை. நானா சொல்லாத வரைக்கும் நீங்களா கூப்பிட்டா போயிருவீங்களா பண்ணிடுவேன்னு. இது என்ன வியாபாரம், கத்திரிக்காய் வியாபாரமா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு அப்படி கேட்க கூடாது. அதுவும் ஒரு பெண்ணை பார்த்து அந்த மாதிரி நீங்க கேட்கறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு அவமானப்படுத்துற செயல் நான் பார்க்கிறேன். ஆனா அதே நேரம் நான் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் வெளியிடுறேன்னா அது என்னோட முடிவு. அதற்காக நான் எந்த அளவும் நான் அதற்காக நிற்பேன். நீங்க பாஜகவுக்கு மாறி வந்தா அதற்காக எந்த அளவும் நிற்பேன். அது என்னுடைய முடிவு. ஆனா அதே நேரம் அதை நீங்க வியாபாரம் ஆக்குறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவர் பாஜக தன்னுடைய கொள்கை விரோதின்னு தாவேகா தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவரு திமுக தன்னுடைய அரசியல் விரோதின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வச்சு அரசியல் பண்றாரு. ஒரு குழப்பமா தான் இருக்கு, தெளிவே இல்லாத மாதிரி இருக்கு. இன்னும் அவர் கொஞ்சம் நல்லா தெளிவா வந்தாருன்னா எல்லாருக்கும் புரியும் அவர் என்ன மாதிரி அரசியல் பண்றாருன்னு நம்ம அப்ப புரிஞ்சுக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான் இது. நீட்ல பலன் பெற்ற மாணவிகளை அவர் சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அவர் ஒரு நீட்டினால் பலம் பெற்று மருத்துவக் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணாக்கர்களை அவர் வரவழைத்து அவங்களுக்கு நீட் மூலமா சீட்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு விருது கொடுக்க சொல்லணும் விஜய் அவர்களை. ஆமா, அப்படி ஒரு விருது கொடுத்தாருன்னா எத்தனை பேர் அவர் கையால விருது வாங்குறாங்களோ அப்ப அவர் புரிஞ்சுக்குவாரு நீட்னால் பலனடைந்த குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. அப்ப அந்த விஷயத்த அவர் கைவிடுவார். அப்பதான் கைவிடுவார் விஜய் அவர்கள்.